புளியங்குளம் என்கின்ற இடத்திலே கைது செய்யப்பட்டார். இவர் கைது செய்யப்பட்ட போது அவருடைய கையில 2 வெடிகுண்டு இருந்தது. அதை பார்த்த போலீஸ்காரர் அப்ப சொன்னாரு, என்ன அடிச்சிருந்தா நான் செத்து போயிருப்பேனே அப்படின்ட்டு கையை கட்டி அவரை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் அவரை தலைகீழ கட்டி வச்சு ஒரு பெரிய மீசை, இதையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அவர் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாரு. இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். அவருடைய பெரிய முறுக்கு மீசை, ஒவ்வொரு முடியாக அதை அவர்கள் பிடிக்கினார்கள். அப்ப அவர் ஒரு முடிவு சொன்னாரு. அப்ப எடுத்த முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா முழுவதும் எல்லாருக்கும் கிடைக்கின்ற வரையில் நான் மீண்டும் மீசையை வைக்க மாட்டேன் அவர் எடுத்தாரு. எதிர்கால சந்ததியினர் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை அமைப்பார்கள் என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கு. எவன் ஒருவன் ஒடுக்கப்பட்டவனாக இருக்கிறானோ அவனுடைய குரணாக வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டும் என்பதற்கு இன்றைய காலத்தில் ஒரு முன்னுதாரணம் உண்டு என்று சொன்னால் நம்முடைய தலைவர் தான் என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. உண்மையிலே இந்த தலைமுறை ஐயாவை பற்றி இவ்வளோ விஷயங்கள் இதற்கு மேலும் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இனியும் தெரிஞ்சுக்குவாங்க. ஐயா, அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த விருதை கொடுத்ததுக்கு நன்றி. அதிலும் ரஞ்சித் அவர்கள் மூலமாக நான் பெற்றதற்கும் மகிழ்ச்சி. என்ன சமயத்தில் இந்திய நாட்டில் உள்ள பெரிய துரதிர்ஷ்டம் ஜாதி கொடுமைகள், மனிதன் மன்னிக்காதது, ஏற்றத்தாழ்வு, ஆணும் பெண்ணுக்குமே மரியாதை கிடையாது. ஆண் பெண்ணை மதிக்க மாட்டான், ஆனால் வாழ்க்கையில் நேசிக்க மாதிரி காட்டிக்கிடுவாங்க. இவ்வளோ வேற்றுமை இருக்க காலத்தில் இன்னும் ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய ஜாதி கொடுமைகள் ஒழிய வேண்டும், ஜாதி கொடுமை மாற வேண்டும், பெண்களுக்குள்ள உரிமை கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் வைத்து படங்கள் பலது அப்பப்போ வந்தாலும் கூட அண்மை காலத்தில் நல்ல படங்களை எடுத்தார். அதிலும் இன்றைக்கு இவரே தயாரிப்பாளர் என்ற முறையில் பரியேறுமாள் MABL கோடு போட்டு இருக்கக்கூடிய படத்தை எடுத்தார். அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு மகிழ்ச்சி. அதில் என்னென்னா எனக்கு சொந்தமாக நடுது. அவர் படம் தயாரித்தவரும் நடித்தவரும் தயாரித்தவர் இயக்குனர் எங்கள் ஊருக்கு 10 மைல் பக்கத்தில் மாரி செல்வராஜ். எங்கள் ஊரே ஜாதிக்கு அடையாளம்னு காட்டியிருக்கதே அது உண்மை. அவங்க ஊரும் எப்படின்னு தெரியும். அதனால் பாராட்டுதலில் பெருமைப்பட்டு அப்படி படம்லாம் வரணும், இப்படி படங்களும் தயாரிக்கணும், இன்னும் நல்லது சமுதாயத்துக்கு. அந்த முறையில் பார்க்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சி. எனக்கு இந்த விருது கொடுத்துருக்கேன். வரும்பொழுது பாராட்டுங்கிறது வேறு. ஆனால் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு காந்திய காலத்துலேயும் காந்தியே ஓடி போய் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி உள்ள காலம். மஞ்சள் பெட்டிக்கு மங்களகரமான மஞ்சள் பெட்டிக்கு வாக்களிங்கன்னு ஒரு காலம். அப்போ எல்லாருக்கும் ஓட்டு கிடையாது, 10% தான் ஓட்டு. பெண்கள்லையும் ஆணாலும் இருந்தாலும் சரி, நிலம் இருந்தால் தான் ஓட்டு உண்டு. BA MA பட்டதாரிக்கு தான் ஓட்டு உண்டு, வேறு எல்லாருக்கும் ஓட்டு கிடையாது. அதுவும் சாதாரண விஷயம் இல்லை. சுதந்திரம் கிடைத்தவரை தான் ஓட்டே கிடைக்கிது. அதுலேயும் அம்பேத்கர் இருந்து எல்லோருக்கும் ஓட்டு, ஜாதி மத வேற்றுமை இல்லாமல் வயது வந்து அத்தனை பேருக்கும் ஆணுக்கும் பெண்ணும் வாக்குண்டு, கோடீஸ்வரனுக்கும் குடிசையில் இருக்கவனுக்கும் வாக்குண்டு என்று சொன்ன பிறகுதான் எல்லாருக்கும் வாக்கு கிடைச்சிது.